ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிற 2 விதமான கூட்டத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று சின்னவன், இன்னொன்று சிறியவன். சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாற்றப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை ஏற்ற காலம், அதனதன் காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன மனிதர்களைப் போல, சிறியவர்களைப் போல சின்னவன் 1000 மடங்கு கர்த்தரை உயர்த்துகிறவர். அப்படி என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சிறுமையிலிருந்து ஒரு மேன்மை. நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்போம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மை சிறுமைப்படுத்துவார்கள். ஆனால் அந்த சிறுமைக்கு நடுவில் கர்த்தர் தம்முடைய தயவை, தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய கிருபையை, தம்முடைய மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி அவனை உயர்த்தி விடுகிற ஆண்டவர். நீங்க 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களே ஆனால், சிறியவனை, எளியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உயர்த்தி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சின்ன மனிதர்கள், சிறுமைப்பட்ட சின்னவர்கள், அவன் ரொம்ப சின்ன பையன்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியும், அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் 1000 மடங்கு பெரியவனாய், 1000 மடங்கு உயர்த்தப்படுகிற நிலைமையில கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். போன வருடத்துல ஒரு பெரிய விழா, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வீட்டில். அந்த வீட்டில், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பையன் சின்னதாக இருப்பான், ஒரு சின்ன பையன்தான். அவனை அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிருக்காங்க. ரவுடி பசங்க, நிறைய ரவுடிகள் அந்த இடத்துல கூடியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு காரியம், அதாவது அந்த ஃபங்க்ஷனில் என்ன வெளியில் அவங்க எதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது ஏதோ ஒரு மனுஷனுடைய முருங்கை மரம் தடுத்துருக்கு. அதை உடனே அங்கிருந்த நம்ம மேதாவிகள் சிலர் சேர்ந்து அந்த மரத்தை வேரோடு பிடிக்கி தூக்கிட்டு போய் போட்டாங்க, தடுக்குது எங்களுக்கு அப்படின்னு. அந்த வீட்டுக்காரர் கேட்டாக்க உதைப்ப, வாயை தரக்கூடாது அப்படின்னு. அந்த ரவுடிகளை பார்த்துன்னே ஒரு மிரண்ட போய் உட்காந்துருந்தேன். அதுல ஒரு சின்ன பையன். இப்போ ஏன் நான் சொல்றேன்னா, சின்னவன் எப்படி 1000 மடங்கு பலன் அவனுக்குள் இருக்கிறது என்பதை துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்ப துன்மார்க்கமா இருக்கிற அந்த மனிதன், இந்த சின்ன பையன் தான், அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போனப்ப எல்லாம் சொல்ற, ஏய் சின்ன பையன் என்னப்படா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவம் வந்துச்சு அவனுக்கு. கோவம் அவன் பெரிய ரவுடி சொன்னவன். இவன் நேராக போனா, எங்க போனா, எது பண்ணான்னு தெரியல, பாம்பு எடுத்துட்டு போட்டு அவனை அதே இடத்துல ஸ்பாட்ல காலி பண்ணான். படிக்கிற பையன், காலேஜில் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். யோசித்து பாருங்க, அவனுடைய கோபம் என்ன சின்னவன் அப்படின்ட்ட, சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டான்றதற்காக அவன் தன் யார் என்பதை காண்பித்தான். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, அவனை ஒருத்தருமே நெருங்க முடியாத அளவிற்கு அவன் பெரிய ஆளா இருக்கான். இப்ப வேதத்தின் அடிப்படையில துன்மார்க்கமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களை உயர்த்துகிறது இப்படி உயர்த்துவார்கள்.
வேதத்துல பார்த்தா சின்ன பையன் தாவீது, சின்னவன் தான், சின்ன பையன் தாவீது, சின்னவன். கோலியாத்து அப்படி நிக்கிறான். தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். இப்ப கோலியாத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறம் இந்த தாவீது தன்னுடைய ஊருக்கு வருகிறான். இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க. எப்படி பாட்டு பாடுறாங்கன்னா, ராஜாவா இருக்கக்கூடிய சவுல், அவங்க சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000 தான், தாவீது கொண்டது 10,000. சவுலுக்கு 1000மும் தாவீதுக்கு 10,000மும் கொடுத்துட்டாங்க. அவன் கொண்டது அப்படின்னு சொல்லி அடித்து, அப்படி மூலமெல்லாம் அடிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கர்த்தரை துதிக்கிறாங்க. பெலிஸ்தரை வென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. இதை சவுல் கேட்டான், ராஜாவாக எனக்கு 1000, சின்னவனா இருந்த அவனுக்கு 10,000 அப்படின்னு பொறாமப்பட்டான். அந்த பொறாமையே தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே உதிக்க ஆரம்பித்தது. ஆனா கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் விடல, கைவிடவே இல்லை. அவன் சின்னவன் தான், 1000 மடங்கு அவனை உயர்த்தினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு முன்பாக சின்னவர்களாய், அவன் சின்ன பையன், அவெல்லாம் ஒரு ஆளா, நம்மளாம் எப்படி சொல்றத நான் கேட்டிருக்கேன். சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிட்ட பணம் இருக்குங்க, அவ்வளோ சின்ன பையங்க, ஒன்றும் இல்லைங்க அவன் எல்லாம், நம்ம கிட்ட இருக்கிற இடம், நம்ம கிட்ட இருக்கிற பணம், நம்ம பெரிய ஆளுங்க. அப்படி சொல்லி பார்க்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் யாரை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் உயர்த்தி கோபுரத்தில் உட்கார வைப்பார். அவர்களை தான் உயர்த்துவார். நம்ம நினைப்போம், ஆண்டவரே நான் இவ்வளவு உண்மையா இருக்கேனப்பா, என்னை இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, நீர் எனக்கு இறங்க மாட்டீரா? தாவீது அடிக்கடி ஜெபிப்பான். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க பாருங்கப்பா, இப்படிலாம் பேசுறான்ப்பா, தலை துளுக்குறான்ப்பா, வாய ஆணு புழக்கிறான்ப்பா, எனக்கு விரோதமா இப்படிலாம் பேசுறான்ப்பா. கர்த்தர் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டார். அவன் சிறுமை சின்னவனாய் இருந்த அவனை இஸ்ரவேலின் ராஜாவை உயர்த்தினான். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவை அவனை உயர்த்தின பொழுது அந்த மேன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுவரையிலும் அவனை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ஆட்டுக்கு பின்பாக ஓடிக்கொண்டது தாவீது அப்படின்னாரு. இப்ப கிங் டேவிட் பார்த்தீங்களா, அவனுடைய அடைமுறையே மாறிடுச்சு. ஆட்டுக்கு பின்பாக ஓடிக்கொண்டத ஆடு மேய்க்கிற தாவீது அப்படின்னு சொன்ன நிலை மாறி இப்ப சொன்னாங்க, ராஜாவாகிய தாவீது ராஜா, கிங் டேவிட் என்று அழைக்கிற அந்த அளவிற்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உயர்வை நமக்கு தருவார். We have to wait like David. We have to wait like David so patiently. நாம் தாவீதை போல காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு. ஏன் தெரியுமா? அவசரப்படக்கூடாது. ஒருத்தர் சொன்னாரு, உங்களை நான் பெரிய ஆளா ஆக்கிடுறேன், எப்படிப்பான்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் எத்தனை சபைகள் நமக்கு தெரியும், ஒவ்வொரு சபையும் அவங்கள பிரசங்கம் பண்ண அனுப்பிட்டா. அப்ப நான் சொன்னேன், பிரசங்கம் பண்ண நான் போவேன், கர்த்தர் கூட வருவாரா? அவர் என்னை அப்படி பார்த்தார், நீ பிழைக்க தெரியாத ஆள். நான் சொன்னேன், நான் பிழைக்க தெரியாதவன் தான், ஆனா கர்த்தரை விட்டு நான் போக விரும்பல. கர்த்தர் என்னை எங்கே அனுப்புகிறாரோ அங்க போய் நான் ஊழியம் செய்ய, அங்க போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். ஏன்னா அவர் போகாத இடத்துக்கு நான் போனா எனக்கு அதுல என்ன பிரயோஜனம்? பணம் வரும், செல்வம் வரும். இப்ப சில ஊழியக்காரங்க என் கூட இருந்தவங்களே, என் கூட இருக்கிற கொலிக்கிலே நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்ப சிலர் சொல்லுவாங்க, இவர் பிழைக்க தெரியாதவர். நான் சொல்லுவேன், அந்த பிழைக்க தெரியாதவனாகவே இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறது மட்டும் எனக்கு போதும், மீதி அவர் பார்த்து கொள்ளுவார். நெருக்கடி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும்,
ஆனால் அவர் பலத்த கரத்தின் கீழ் நாம் இருக்கும் பொழுது உயர்த்துவதற்கு ஏற்ற வேலை வரும். அப்பொழுது கர்த்தர் உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். அந்த உயரத்துக்கு கொண்டு போகும் பொழுது ஒரு மனிதன் நம்மை பார்த்து எவெல்லாம் வாயை திறந்தானோ வாய் அடைக்கும்படி கர்த்தர் செய்வார். இது சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி சிறியவனாயிருப்பான். அந்த குடும்பத்திலே சிறியவன். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தால் பெஞ்சமின் கோத்திரம் சின்னது. அதுல இருந்துதான் தாவீது, அதுல இருந்தா சவுலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தாவீதுக்கு முந்தின ராஜா சவுல பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வருகிறார். சிறியது, பலத்த சாதி, பலத்த சாதி. கர்த்தர் கட்டளையிட்டார். பெஞ்சமின் கோத்திரம் சின்னதுதான். அதுல இருந்துதான் பவுல் எழும்பினார். எத்தனையோ கோத்திரங்கள் இருக்கிறது. அந்த கோத்திரங்கள் எல்லாம் சிறியவைகளாயிருந்தது. பென்யமீன் கோத்திரம் மிக சிறியது. அதுல இருந்து கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சிறியவன், சின்னவன், 1000, சிறியவன், பலத்த ஜாதியாய் கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பலத்த ஜாதி. நம்முடைய வாழ்க்கையில நம்மை சிறுமை, நம்ம தான் லிஸ்ட். we are the most least in our family. We think that we are all left over by the peoples. Don't think like that. First of all, you would realize that our God, our Savior, our Master, who is our Redeemer, we had in our life, He is with us. நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் நம்ம பயப்பட வேண்டும்? உங்களை அற்பமா எண்ணுவாங்க, அற்பமா எண்ணுவாங்க. அற்பமாய் எண்ணின நாட்கள் உண்டு. அற்பமாய் நினைத்த ஜாதிகள் உண்டு. கேவலமாய் பேசினவர்கள் உண்டு. அவங்க சிலர் நம்மளை கூப்பிட்டு மிக வேதனையாய் பேசின காலங்கள்லாம் உண்டு. ஒன்றும் இருக்காது, வீட்டுல ஒன்றும் இருக்காது. ஆனா நாங்க வெளியில இல்லாத மாதிரியே காட்டிக்க மாட்டோம். நல்லா எங்களை பார்த்தா செழிப்பா இருக்கிறவங்க மாதிரிதான் இருக்கும். ஒரு சமயம் ஒரு இடத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில பிரசங்கிப்பதற்காக நான் போயிருக்கிறேன். அந்த கம்பெனியில நான் பிரசங்கிப்பதற்காக போய் அந்த கம்பெனியினுடைய ஆராதனையில பங்கு பெற்று பிரசங்கித்து விட்டு நான் வெளியே வரும் பொழுது அந்த கம்பெனியினுடைய மேனேஜர் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்தார். பாஸ்டருடைய கார் எங்க நிக்குது அப்படின்னார். அப்பயும் அந்த 2 வீலர் தான், இப்பயும் அந்த 2 வீலர் தான். அவர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், இல்லை கார்ல நான் வரல, 2 வீலர்ல வந்துட்டேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டார். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மை பார்க்கிறவர்கள் சிறியவனா பார்க்க மாட்டாங்க, பெரிய ஆட்களை போல பார்ப்பாங்க. நம்ம பலத்த ஜாதியை வைத்திருக்கிற கர்த்தர் நம்ம வெளியில போகும் பொழுது ஏழ்மையானவர்களை அல்ல, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியை போல கர்த்தர் நடத்துவா. தேவை இருக்கும், நமக்கு தேவையில்லாம இல்லை. நிறைய தேவைகள் நமக்கு இருக்கும். ஊழியத்தில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும். ஐயோ நான் இந்த தேவையோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லி பிரபகண்டாப்படுத்துவதல்ல. என் தேவையை நான் யார்கிட்ட சொல்லணும்? என்னை அழைத்தவரிடத்துல சொல்லணும். அதை அவர் கேட்டு அது சரியான தேவையா இருந்தா உடனே நிவர்த்தி செய்வார். நான் அப்படி நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு சிறியவர்களாக உங்களுடைய குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கி வைத்திருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்பம், உங்கள் வீட்டுக்கு யாருமே வராமல் போகலாம். உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்கள் வராமல் போகலாம். உங்கள் மற்றவர்கள் எல்லாம் உங்களை வேதனையாக பேசலாம், உங்களை குறைவோடு கூட பேசலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது யாரும் தெரியுமா? சர்வ வல்லமை உடைய தேவன்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இரட்சகரை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை கைவிட்டுவாரா? சிறுமைப்படுத்த விட்டுருவாரா? சிறுமைப்பட்டதை போல இருக்கும், தோற்றம் இருக்கும். ஊழியத்தில் அப்படிதான் தோற்றம் இருக்கும். ஆனா அந்த நாட்கள் விட்டுருவாரா? கைவிட்டுட்டு போப்பா, நீ என்னை நம்பி வந்த, இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போ அப்படின்ட்டுவாரா? இல்லை. எந்த சூழ்நிலை கைவிடாத தேவன், எந்த சூழ்நிலையும் நம்மை விட்டு விலகாத கர்த்தர். நீங்க மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் கைவிடப்பட்டது. உங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பேதுரு படகுல வந்துட்டு இருக்கிறார். இயேசு கடலில் நடந்து வருகிறார். படகுல நடந்து வருகிற கர்த்தர், படகுல உட்கார்ந்து இருக்கிற சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஆவேசம் என்று சொல்லிவிட்டு பின்பு இயேசு என்று கண்டு கொண்ட பின்பு பேதுரு கேட்கிறாரு, நீரே ஆனால் நானும் நடக்கட்டும். இயேசு சொன்ன, வாப்பா வா பேதுரு, இதுல என்ன இருக்கு, நடந்து வா, கடல்ல நட. அவன் கடல்ல நடந்த பொழுது காற்றையும் கடலையும் கண்டு பயந்து அமிழ ஆரம்பித்தான். நடந்தான், கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான். அப்புறம் பயத்துல உள்ள மூங்கும் போது இயேசு கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். அவன் தன்னுடைய பயத்தை, ஆண்டவர் கைவிட்டாரா? என்னை பார்த்து வர்றேன்ன, வர முடியல போ அப்படின்னு விட்டாரா? இல்லை. அவர் அருகில் வந்து அவனை தம்முடைய கரத்தை நீட்டி முழுகி போகாதபடி தூக்கி படகில் ஏற்றி விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். என்னது? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை நம்ம சொந்த இரட்சகராக பெற்றிருக்கிறோம். அவர் நம்ம கைவிடுவாரா? விடமாட்டார். நாம் அவரை விட்டு விலகி போயிருந்தாலும் அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து மீண்டும் கொண்டு வந்து நம்மை நம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்தி நம்மை மேன்மைப்படுத்த உதவி செய்கிற கர்த்தர். அவர் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு பெரியவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர். அதாவது சின்னவனாயினும் சிறியவன் பலத்த ஜாதி. உங்களை மேற்கொள்ள அவரால் முடியாது. நீங்கள் சிறியவர்கள் தான். சிறியவன் தான், ஒதுக்கப்பட்டவன் தான். ஆனா கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க பலத்த ஜாதியாயிருப்பீர்கள். உங்களை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. நாம் சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், காற்றை பார்க்கிறோம், நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். ஆனா நமக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை பார்க்கலையே. அவர் நமக்காக முன்பாக நடந்து வருகிறதை பார்க்கலையே. பல நேரங்களில் பேதுருவை போல நாம் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நீ சின்னவனாய் இருக்கலாம், சிறியவனாய் இருக்கலாம், உன்னை உயர்த்துவது அவருடைய வேலை. ஏற்ற காலத்திற்காக அவர் காத்திருக்கிறார். உனக்கு ஏற்ற சமயத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏற்ற சமயமும் ஏற்ற காலமும் வரும் பொழுது, ஏற்ற சமயம் உயர்த்துவதற்கு ஏற்ற சமயம் வரும் பொழுது நிச்சயம் அவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கலங்காதிருங்கள். உடைய இருதயம் கலங்க தேவையில்லை. காரணம், அவர் நம்மை ரட்சிக்கிற இரட்சகர், நம்முடைய மீட்பர் என்பதை மறந்து விடக்கூடாது. We should not forget our God. He is our Savior and Redeemer. He is our God who helps us in all our afflictions and trials. The problem, when we face a problem, first our God will stand for us. After that only, He allows us to move forward to face that problem. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்க. ஒரு பிரச்சனை, போராட்டம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனைனா அவர் ஓடிவே ஒழிய மாட்டார். அவர் முன்பாக நிற்பார். பின்பு நம்மை அனுப்புவார். இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுப்பா, நான் கூட இருக்க, உனக்கு முன்பா இருக்க, இப்படி அந்த பிரச்சனையை மேற்கொண்டு. இதுதான் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய கிருபை.
ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கிறார். ஏற்ற சமயத்திற்காக காத்திருக்கிறார். ஏற்ற காலமும் ஏற்ற சமயம் வந்த உடனே அதை தீவிரமாய் நடப்பிக்கிற ஆண்டவர். தாமதித்தல்ல, தீவிரமாய் நடப்பிக்கிறார். இந்த காலவேளையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தீவிரமான நன்மைகளை செய்து விடுகிற ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நாம் சோர்ந்து போய் துவண்டு போய் கலங்கி கொண்டிருப்போம். நான் ஆண்டவரை நம்பினேன். ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பித்து உங்களுக்கு நன்மை செய்வாரே, அதை எப்படி மறந்து போவீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம், எல்லாரும் தூக்கி வீசியிருக்கலாம். ஆனா அவர் தூக்கி வீசல, அவர் ஒதுக்கல. ஏற்ற காலம் ஏற்ற சமயத்திற்காக அவர் காத்திருக்கிறார். ஏற்ற சமயமும் ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களை உயர்வான ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு அவர் மிக தீவிரமாய் அதிதீவிரமாய் உங்களுக்காக செயலாற்றுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காலவேளையில் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நீ ராஜாக்களை அழைக்கப்பட்டவர், ஆசாரியனை தெரிந்து கொள்ளப்பட்டவர். உன்னை மேன்மைப்படுத்த மனிதர்கள் அல்ல, அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். உங்களை உயர்த்தி வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். நம் தேவைகளை பரிபூர்ணப்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மை செய்ய விரும்புகிறார். உங்கள் சோர்வு நீங்குகிறது. உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை கர்த்தர் உன் ஸ்தானத்திலிருந்து உயர்த்தி, நான் உன் கூட இருக்கிறேன் பாருன்னு சொல்லி காண்பிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். அந்த நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தரை துதியுங்கள். அவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்கிறதை காண்பீர்கள். அது தாமதிப்பதில்லை, அது தீவிரமாய் நடப்பிக்கப்படும். ஆமென். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, நல்ல காலவேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்பட, ஆவியானுடைய அனுக்கிரகத்தின் வல்லமை வெளிப்பட தேவனின் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை அனுப்பித்தார். உங்க நாமத்தை உயர்த்தும் பேர வருவது பெரிய காரலிசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.